முதல் பெயர் அதான். மல்லிகாவை இயேசு நேசிக்கிறார். மல்லிகா இருக்கிறாவா? வீட்டுல ஒரு இழப்பு நடந்திருக்கிறது, அது நிமித்தம் அவ கலங்கி கொண்டிருக்கிறார். அந்த மல்லிகா தாயாருக்கு சொல்லுங்கள், நீ இயேசு மறந்தாலும் இந்த இயேசு மறக்கல. கையை தட்டி சொல்லுங்க, அம்மா நீ இயேசு மறந்திருக்கிறாய், நீ நினைச்சா இயேசு உன்னை கைவிட்டுறாரு. உன்னுடைய வேதனை இயேசுக்கு தெரியும். மல்லிகா தாயார் நாளை கூட்டி நாங்க அவக்காக ஜெபம் பண்ண போறோம். கடவுள் எவ்வளவு நல்லவர். கையை தட்டுங்க. கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இழப்பு இருந்தாலும் என்ன இழப்போம்? ஐயா கத்துட்டார். ஐயா ஐயாண்டா உங்களுடைய கணவனா பார்த்தீங்களா? ஆனால் ஏசப்பா உங்களை மறக்கல. ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். பார்த்தீங்களா? எங்க மல்லிகா ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இவ ஒரு கடல் அறையில் ஒரு பட நங்குரம் எல்லாம் அடிபட்டு போன அப்படி ஒரு வேதனை இந்த அம்மாவுக்கு தெரியாதவ. அது அந்த ஐயா மரணத்து நிமித்தம். ஆனா இயேசு உங்களை மறக்கவே இல்லை. ஆனா ஏசப்பா எனக்கு சொல்லி அனுப்பினார், மல்லிகாவுக்கு சொல்லு, இல்லாட்டா எப்படி எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எங்களை மொழியில கட்டுப்பாருங்க 10 நாளைக்கு சொல்லி இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும். இனி ஏசப்பாட்ட வாங்க. Jesus will not forget you ministry. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த தொடர் போதனைகளுக்கூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற 9 வரங்களை குறித்து தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். போன அந்த பாகத்தில் நான் உங்களுக்கு 9 வரங்களையும் 3 பகுதியாக பிரித்து அதை படிச்சேன்னா அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களில் 9 வரங்களில் முதல் பிரிவு வெளிப்பாட்டின் வரங்களை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். அதாவது போன கிழமை அந்த 9 வரங்களையும் மும்முண்டாக பிரித்து பார்த்திருந்தாங்க. இன்றைக்கு அந்த 9 வரங்களின் முதல் பகுதி, முதல் 3 வரங்கள் வெளிப்பாட்டின் வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். வெளிப்பாட்டின் வரங்களை கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த பாடம் மிக மிக மிகவும் அவசியமான ஒரு பாடம். இந்த வரங்கள்லே முதல் 3 வரங்கள் இது ஒரு அற்புதமாக இருக்குது. இந்த வெளிப்பாட்டின் வரங்கள் தான் நாங்கள் தேவனை ஆழமா புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேவன் சர்வ ஞானியா இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் சர்வ வியாபியா இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவனுடைய அனைந்த ஞானங்களை ஒரு மனிதனுடைய அறிவால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் மனிதன் பாவத்தில் விழுந்ததுக்கு பிறகு எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, தேவனுடைய அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த வல்லமையை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நீங்கள் நிரப்பப்படணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, மனிதன் பாவத்தில் விழுந்ததுக்கு பிறகு மனிதனால கடவுளை பார்க்கவோ, கடவுளோடு பேசவோ, கடவுளோடு நடக்கவோ, கடவுளுடைய மனதை புரிந்து கொள்ளவோ, கடவுள்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு ரகசியத்தை பெற்றுக்கொள்ளவோ, கடவுள்கிட்ட இருந்து தனக்கு ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளவோ முடியாத அளவுக்கு மனிதன் விழுந்து போனான். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் மனித அறிவில கண்டுபிடிக்க முடியாத ஒரு அருமையான அற்புதமான ஆழமான இயேசுவை, தேவனை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த முதல் 3 வரங்கள் அது வெளிப்பாட்டின் வரங்கள். இந்த வெளிப்பாட்டின் வரங்கள் எப்படி செயல்படுகிறது, இது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றதை நீங்கள் பார்த்தால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். ஆமென். பாருங்க, அந்த முதல் 3 வரங்களையும் வாசிக்கிறேன். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிதல். கவனியுங்கள், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிதல். ஆமென். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு ஊடாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலை தேவனுடைய மனதில் இருக்கும் தெய்வீக திட்டங்களையும் நோக்கங்களையும் அவருடைய விருப்பங்களையும் உண்மைகளை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் கொடுக்கப்பட்டவைகளே இந்த வெளிப்பாட்டின் வரங்களே ஆகும். ஆமென். தேவனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த நித்திய திட்டங்களை, நித்திய நோக்கங்களை, நித்திய விருப்பங்களை ஒரு மனிதன் அறிவதற்காகவும் அவருடைய அந்த மைண்ட் ஆஃப் காட் என்று சொல்றது, தேவனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த மர்மங்களையும் ரகசியங்களையும் நாங்கள் அறிய இந்த உலகத்தில் எதாலையும் முடியாது. தேவனுடைய அந்த ரகசியங்களையும் தேவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மைகளையும் மனிதனை பற்றிய திட்டங்களையும் கடவுளை பற்றிய திட்டங்களையும் இந்த உலகத்தை பற்றிய திட்டங்களையும் ஒருவன் தானே அறிய முடியாது. அதனாலதான் இந்த வெளிப்பாட்டு வரங்கள் 3ம் தேவனுடைய மனதை
எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த வெளிப்பாட்டு வரங்கள் 3 பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுத்தது காரணம் தேவனுடைய நித்திய திட்டத்தை நீங்கள் அறிவதற்காக, தேவனுடைய நித்திய விருப்பத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக, தேவனுடைய நித்திய அந்த மர்மங்களையும் ரகசியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே இந்த வெளிப்பாட்டின் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த வெளிப்பாட்டு வரங்கள் 3 ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் தேவனுடைய மனதில் இருக்கக்கூடிய உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவும், நீங்கள் தேவனுடைய மனதில் இருக்கக்கூடிய மர்மங்களை கண்டுபிடிப்பதற்காகவும், நீங்கள் தேவனுக்கு பிரியமானது எது, தேவனுக்கு சித்தமானது எது, தேவனுடைய ஆசைகள் என்ன, தேவனுடைய நோக்கங்கள் என்ன, தேவனுடைய விருப்பங்கள் என்ன என்றதையெல்லாம் நீங்கள் அறிவதற்கு ஊடகமாக இருப்பதே இந்த வெளிப்பாட்டின் வரங்கள். ஆமேன். இந்த வெளிப்பாட்டின் வரங்கள் வரும் பொழுது நீங்கள் தேவனை குறித்த ரகசியத்தை அறிய முடியும், பரலோகத்தை குறித்த ரகசியங்களை அறிய முடியும், தேவர்களை குறித்த ரகசியத்தை உங்களாலே அறிய முடியும். அதற்காகத்தான் இந்த வெளிப்பாட்டு வரங்கள் 3ஐயும் தேவன் முதல்ல கொடுத்திருக்கிறார், தேவனுடைய மனதை நீங்கள் பார்ப்பதற்கு. இந்த வெளிப்பாட்டின் வரத்தை இப்படின்னு சொல்லலாம், இவைகள் 3 தேவனுடைய ரகசியங்களை அறிவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண் என்றும் சொல்லலாம். இது தேவனுடைய மர்மங்களின் ரகசியங்களை அறிவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள். இந்த 3 வரங்களும் ஒரு மனக்கண்களை போல செயல்படுகிறது. கண் இல்லாமல் எங்களால் இந்த உலகத்தை பார்க்க முடியுமா? அதை மாதிரி தான் ஆவிக்குரிய கண் அவைகள் திறக்கப்படும் பொழுதுதான், ஆவிக்குரிய வெளிப்பாடு நாங்கள் அடையும் பொழுதுதான் கடவுளுடைய ரகசியத்தை எங்களால் பார்க்க முடிகிறது. ஆமேன். அது மாத்திரமில்ல, கவனிங்க, பவுல் சொல்லுகிறார், எபேசியர் 1 அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு கொண்டு போனால், எபேசியர் 3 அதிகாரத்தில் வாசிச்சு கொண்டு போனால், ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்ட இந்த ரகசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். அந்த ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அவர் சொல்ற, தலைமுறைகளுக்கும் ஆதிகாலங்களுக்கும் மறைவாயிருந்த தேவனுடைய அநாதி தீர்மானங்களை நான் அறிவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று பவுல் சொல்லுகிறார். கொலோசியர் 1 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மகிமையின் நம்பிக்கையா இயேசு உங்களுக்குள்ளே வாழ்கிறார் என்ற ஒரு மிகப்பெரிதான ஒரு ரகசியத்தை பவுல் கண்டுபிடிக்கிறார். அவர் சொல்றார், ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டு சொல்றார். வெளிப்பாட்டு வரங்கள் ஏன் தேவை என்றால், தேவனுடைய அநாதி திட்டங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு. வெளிப்பாட்டு வரங்கள் ஏன் எங்களுக்கு தேவை? தேவனுடைய அநாதி நோக்கங்களையும் விருப்பங்களையும் நாங்கள் கண்டுகொள்வதற்கு. தேவனுடைய வெளிப்பாட்டு வரங்கள் ஏன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? மனிதனுடைய வாழ்க்கையில எது நன்மை, எது தீன்மை, எதுல நாங்க நடக்கணும், எங்களுடைய விருப்பம் என்ன, நாங்க எந்த தொழிலை செய்யணும், நாங்க என்ன திருமணம் செய்யணும், நாங்க எங்களுடைய வாழ்க்கையில நான் எங்க போகணும், எங்களுடைய சபைகள்ல நாங்க என்ன செய்யணும், எங்களுடைய அன்றாட தொழில நாங்க என்ன தொழிலை செய்யணும், இந்த தொழில தேவனுடைய சித்தம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் என்ன, இந்த பிசினஸ்ல தேவனுடைய திட்டம் என்ன, என்னுடைய குடும்பத்துல தேவனுடைய திட்டம் என்ன, என்னுடைய சபையில தேவனுடைய திட்டம் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் அறிவதற்கும் புரிவதற்கும் தேவன் கொடுக்கப்பட்டதுதான் இந்த வெளிப்பாட்டின் வரம். இந்த வெளிப்பாட்டின் வரம் இருந்தால்தான் தேவனுடைய திட்டத்தையும் அறிய முடியும். இந்த வெளிப்பாட்டின் வரங்களை இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வச்சிருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் உங்களால புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லை, இந்த தேவன் கொடுக்கப்பட்ட இந்த வெளிப்பாடுகளுக்கு ஏன் இன்னும் அவசியமா இருக்கிறது, ஏன் இந்த வெளிப்பாடு அவசியமா இருக்கிறது என்றால், பிசாசினுடைய ராஜ்யத்துல பிசாசு மனிதனுக்கு எதிராக, சபைகளுக்கு எதிராக, நம்முடைய குடும்பங்களுக்கு எதிராக, நம்முடைய தேசங்களுக்கு எதிராக, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்கள் நடந்து கொண்ட ஒவ்வொரு பிரச்சனை என்னென்ன பிளான், என்னென்ன திட்டம் பண்ணி வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இந்த தேவனுடைய வெளிப்பாட்டின் நேரம் உங்களுக்கு தேவை. சாத்தான் நிறைய நேரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக நிறைய திட்டங்களை செய்கிறான், நிறைய திட்டங்களை தீட்டுகிறான். இந்த வெளிப்பாட்டு வரங்கள் இருந்தால்தான் நீங்கள் சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய இந்த ரகசியங்களை, அவன் போடுற திட்டங்களை அறிந்து அவனை உங்களால் ஜெயிக்க முடியும். அதனாலே அருமையானவர்களே, இந்த வெளிப்பாட்டு வரங்கள், இந்த 3 வரங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்களை உங்களால் அறிய முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை உங்களால் அறிய முடியும். பிசாசனுடைய அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தை உங்களால் அறிய முடியும். இந்த உலகத்துல நீங்கள் எப்படி வாழணும், இந்த உலகத்துல நீங்க எப்படி நடக்கணும் என்ற ரகசியங்கள் எல்லாத்தையும் அறியவும் புரியவும், அது மாத்திரமல்ல தேவனுடைய அந்த ஆழங்களையும் தேவனுடைய அந்த ரகசியங்களையும் புரிந்து கொள்வதற்கும் இந்த வெளிப்பாட்டின் வரங்கள் உங்களுக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. அதனால பரிசுத்த ஆவியானவர் 9 வரங்கள்ல முதல் 3 வரங்களும் வெளிப்பாட்டின் வரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வெளிப்பாட்டின் வரங்கள் உங்களுக்குள்ள வேலை செய்யும் பொழுதுதான் நீங்கள் கண் திறக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனால ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்,
என்னுடைய மன விருப்பத்தை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். இந்த நல்ல நேரத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வெளிப்பாட்டு வரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வெளிப்பாடு உங்களுக்கு தேவை. கடவுள் கொடுக்கிற இந்த ரகசியம் உங்களுக்கு தேவை. ஆண்டவர் கொடுக்கிற இந்த வெளிப்பாட்டு வரம் உங்களுக்கு தேவை. காரணம், இந்த வெளிப்பாட்டு வரம் இல்லாவிட்டால் உங்களால கண்ணில்லாத ஒரு குருடன் போலதான். இந்த வெளிப்பாட்டு வரம் வந்தால்தான் தேவனுடைய மனதில் இருக்கக்கூடியதை அறியலாம். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டங்களை அறியலாம். இந்த பூமியில உங்களுடைய ரகசியங்களை அறியலாம். உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியாய் வாழுவதற்கு தேவனுடைய இந்த வெளிப்பாட்டு வரங்கள் மிக முக்கியம். அதனால் இந்த வெளிப்பாட்டு வரங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாங்கள் தேவனுடைய ரகசியங்களை அறியவும் உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியாய் வாழவுமே. இந்த வெளிப்பாட்டு வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இது தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யுங்கள். இந்த பாடத்தை தொடர்ந்து படியுங்கள். மேலும் ஆழமான ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்புறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். Jesus will not forget you, ministry.